கிறிஸ்து இயேசுவில் பேரன்புக்குரியவர்களே, இன்றைய வழிபாடானது ஒன்று தொடக்கச் சடங்கு மற்றும் இறைவாக்கு வழிபாடு, 2 குருக்கள் தங்கள் குருத்துவ வாக்குறுதியை புதுப்பித்தல், 3 புனித எண்ணெய்கள் மந்திரித்தல். ஆண்டவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார் என்ற எசாயா இறைவாக்கினரின் வார்த்தைகள் இன்று ஒவ்வொரு குருவானவரின் வாழ்க்கையில் நிறைவேறிய நினைவு நாள். அகமகிழ்வோம், அக்களிப்போம், இறைவனுக்கு இக்குருக்களோடு இணைந்து நன்றி கூறுவோம். ஆயர் தம் மந்தையின் உயர் குருவாயிருக்கிறார். அவருடைய இறைமக்கள் கிறிஸ்துவில் கொண்டிருக்கும் வாழ்வு ஆயரிடமிருந்தே உருவாகி அவரையே சார்ந்திருக்கிறது. அதனால்தான் மறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் குருக்கள் ஆயரோடு கொண்டுள்ள நெருங்கிய ஒன்றிப்பை காட்ட ஆயரால் தங்கள் அருட்பொழிவு செய்யப்பட்டதை நினைவு கூர்ந்து தங்கள் குருத்துவ நாளன்று கொடுத்த வாக்குறுதியை இன்று புதுப்பிக்கின்றார்கள். மேலும் இன்று கிறிஸ்மா எண்ணெய் திருநாள். இத்திரு எண்ணெய்களை புனிதப்படுத்தும் இச்சடங்கானது அரசர்கள், குருக்கள், இறைவாக்கினர்கள் ஆகியோர் மீது புனிதப்படுத்தப்பட்ட எண்ணெய் பூசும் பழைய ஏற்பாட்டு பழக்கத்தை கிறிஸ்தவ திருவழிபாடு தனதாக்கி கொண்டுள்ளது. இத்திரு எண்ணெயால் அருள் பொழிவு பெறுபவர்கள் பாவத்திலிருந்து உயிர்த்து தூய ஆவியின் கனிகள், கொடைகள், வரங்களை பெறுகிறார்கள். ஆக ஆவியின் அருள் பொழிவு பெறும் இக்கிறிஸ்மா எண்ணெய் திருச்சடங்குகளில் பங்கெடுக்கும் நாம் நம் மறைமாவட்ட குருக்களோடு இணைந்து பலி செலுத்த வரும் ஆயர் அவர்களை வரவேற்போம். வருகை பாடல் பாடுவோம். நம்மை வாழ்விக்கும் தேவனே, வாருங்கள் புகழ்ந்து போற்றுங்கள், நம்மை வாழ்விக்கும் தேவனே. மணிகள்
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் அன்பு நிறைந்த குருக்களே, இறை மக்களே, நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக தல திருச்சபையை சார்ந்தவர்களாக இந்த ஆலயத்திலே இன்று ஒன்று கூடி வந்திருப்பது நமக்கு மகிழ்ச்சியும் கடவுளுடைய அருள் ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய தருணமாக இருக்க நாம் மன்றாடுவோம். இன்றைக்கு கிறிஸ்மா திருப்பலி, திரு அன்னை புனிதம் செய்தல் என்ற திருப்பலியை நாம் கொண்டாட வந்திருக்கிறோம். எண்ணெய் என்பது வளமையின் அடையாளம், எண்ணெய் என்பது ஆற்றலின் அடையாளம். இறைவனின் ஆற்றலும் அருளும் நம் அனைவருக்கும் திருவருட்சாதனங்கள் வழியாக கிடைக்க இன்று 3 எண்ணெய்களை புனிதம் செய்கிறோம். ஒன்று, திருமுழுக்கு ஆயத்தினில் இருப்போருக்கு பூசப்படும் எண்ணெய். 2, நோயில் பூசுதலுக்கு பயன்படுத்தப்படும் எண்ணெய். 3, திருமுழுக்கு குருத்துவத்திற்கு பயன்படுத்தப்படும் கிறிஸ்மா என்னும் எண்ணெய். ஆண்டவரின் ஆவி இந்த படைப்பு பொருளின் வழியாக மக்களை புனிதப்படுத்த மன்றாடுவோமாக. இன்று குருக்கள் இந்த எண்ணெய்களை பயன்படுத்தி மக்களை புனிதப்படுத்துபவர்கள் தங்கள் அர்ப்பண வாழ்வின் புனிதத்தையும் தங்கள் அருட்பணியில் ஆர்வத்தையும் உணர்ந்து கொள்ள தங்கள் குருத்துவ வாக்குறுதியை புதுப்பிப்பார்கள். எனவே இவ்வேளையிலே ஆயருக்காகவும் குருக்களுக்காகவும் ஜெபிப்பது இறை மக்களுடைய கடமையாகும். எனவே இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு இறைஞ்சுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஒவ்வொரு மன்னிப்பு மன்றாட்டிற்கும் பிறகும் கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். அன்பின் இறைவா, உம் அழைப்பை ஏற்று அருள்பணியாற்ற நல்லதொரு வாய்ப்பை அருள் பணியாளர்களாகிய எங்களுக்கு நீர் அளித்தும் சில தருணங்களில் பங்கு மக்களின் மனம் அறிந்து பணியாற்ற தவறிய நேரங்களை நினைத்து மனம் வருந்துகின்றோம். இரக்கத்தின் இறைவா, துறவற வாழ்வை எங்களுக்கு நீர் கொடையாக கொடுத்தும் சில நேரங்களில் எங்கள் நிறுவனங்களின் பணிகளை கடந்து பங்கு பணியாளருடன் இணைந்து மேய்ப்பு பணிகளில் ஈடுபட்டு மக்களை கட்டியெழுப்ப வாய்ப்பிருந்தும் அதை தவறவிட்டதை நினைத்து மனம் வருந்துகின்றோம்.
நீதியின் ஊற்றே இறைவா, எம் பங்குகளில் இயங்கும் அன்பியங்கள், பக்த சபைகள், இயக்கங்கள் பல இருந்தும் அவற்றில் பங்கேற்று இறைப்பணியில் எம்மை இணைத்து கொள்ள தவறி மனம் வருந்துகின்றோம். கருணை தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். கருணையின் ஊற்றேயும் இறைவா, ஞாயிறு திருப்பலிகளிலும் அருட்சாதன கொண்டாட்டங்களிலும் குடும்ப ஜெபத்திலும் பங்கெடுக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்தும் அவற்றில் பங்கெடுக்காமல் தேவையற்ற செயல்பாடுகளில் நேரத்தை செலவிட்ட தருணங்களுக்காக மனம் வருந்துகிறோம். தெய்வமே கண் பாரும், எங்கள் பாவங்களை நீர் பொறுத்தருளும். இறைவனிடம் மன்னிப்பு வேண்டிய நாம் கடவுளை புகழ்ந்து உன்னதங்களிலே கீதத்தை இசைப்போம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நல்வனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவாவும் ஒரே திருமகனை தூயாவியார் அருள்பொழிவு செய்து கிறிஸ்துவாகவும் ஆண்டவராகவும் ஏற்படுத்தினீர். நாங்களும் அதே அருள் பொழிவில் பங்கு பெற்று மீட்பின் சாட்சிகளாய் ஊரில் திகழ்ந்திட கனிவுடன்
அருள் புரிவீராக. உம்மோடு துயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய நீங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இறைவாக்கினர்கள் கடவுள் பணிக்காக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டோரின் தலை மீது திரு எண்ணெய் பூசி அருள் பொழிவு செய்தனர். தம்மை அழைத்த ஆண்டவரின் அருள்வாக்கை எல்லா சூழல்களிலும் முழக்கமிட்டு அறிவித்து மகிழ்ச்சி தைலத்தை வழங்கினர். இதுதான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டோரின் முக்கிய பணியாகவும் அமைந்தது. அழைக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள் எத்தகைய அரும் பணிகள் செய்ய வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் இவ்விறைவாக்கு வழிபாட்டில் பங்கெடுப்போம். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61 இறைவசனங்கள் 1 முதல் 3 முடிய மற்றும் 6, 8 முதல் 9 முடிய. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தியை அறிவிக்கவும், உள்ளம் உடைந்தோரை குணப்படுத்தவும், சிறைப்பட்டோருக்கு விடுதலையை பறைசாற்றவும், கட்டுண்டோருக்கு விடிவை தெரிவிக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழங்கவும், நம் கடவுள் அநீதிக்கு பழிவாங்கும் நாளை அறிவிக்கவும், துயரற்று அழுவோருக்கு ஆறுதலளிக்கவும், சீயோனில் அழுவோருக்கு ஆவண செய்யவும், சாம்பலுக்கு பதிலாக அழகு மாலை அணிவிக்கவும், புலம்பலுக்கு பதிலாக மகிழ்ச்சி தைலத்தை வழங்கவும், நலிவுற்ற நெஞ்சத்திற்கு பதிலாக புகழ் என்னும் ஆடையை கொடுக்கவும் என்னை அனுப்பியுள்ளார். நீங்களோ ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள், நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள். அவர்கள் செயலுக்கு ஏற்ற கைமாற்றை உண்மையாகவே வழங்குவேன். அவர்களுடன் முடிவில்லா உடன்படிக்கை செய்து கொள்வேன். அவர்கள் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆசி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். என் ஊழியன் தாவீதை கண்டுபிடித்தே என் திருத்தைலத்தால் அவனுக்கு திருப்பொழிவு செய்தேன். என் கை எப்பொழுதும் அவனோடு இருக்கும். என் புயம் உண்மையாகவே அவனை வலிமைப்படுத்தும். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். என் வாக்கு பிறழாமையும் பேரன்பும் அவனோடு இருக்கும். என் பெயரால் அவனது வலிமை உயர்த்தப்படும். அவன் என் கையை கடல் வரைக்கும் அவன் வலக்கையை ஆறுகள் வரைக்கும் எட்டிடச் செய்வேன். நீரே என் தந்தை, என் இறைவன், என் மீட்பின் பாறை என்று அவன் என்னை அழைப்பார். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். மீண்டும் பாடுவோம். ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றென்றும் பாடுவேன். இரண்டாம் வாசகம். நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார்.
திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். இயேசு கிறிஸ்துவிடமிருந்து உங்களுக்கு அருளும் அமைதியும் உரித்தாகுக. இந்த கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி. இறந்தோரில் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். ஆட்சி உரிமை பெற்றவர்களாக, அதாவது நம் கடவுளும் தந்தையுமானவருக்கு ஊழியம் புரியும் குருக்களாக நம்மை ஏற்படுத்தினார். இவருக்கே ஆட்சியும் ஆற்றலும் என்றென்றும் உரியன. ஆமென். இதோ அவர் மேகங்கள் சூழ வருகின்றார். அனைவரும் அவரை காண்பர். அவரை ஊடுருவ குத்தியோரும் காண்பர். அவர் பொருட்டு மண்ணுலகின் குலத்தார் அனைவரும் மாரடித்து புலம்புவர். இது உண்மை. ஆமென். அகரமும் நகரமும் நானே என்கிறார் கடவுளாகிய ஆண்டவர். இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவரும் அவரே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இயேசுவை போற்றுங்கள். இயேசுவை போற்றுங்கள். இயேசுவை போற்றுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவை போற்றுங்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு வந்தார். தமது வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் தொழுகை கூடத்திற்கு சென்று வாசிக்க எழுந்தார். இறைவாக்கினர் எசாயாவின் சுருளேடு அவரிடம் கொடுக்கப்பட்டது. அவர் அதை பிரித்தபோது கண்ட பகுதியில் இவ்வாறு எழுதியிருந்தது: ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கவும், சிறைப்பட்டோர் விடுதலை அடைவர், பார்வையற்றோர் பார்வை பெறுவர் என முழக்கமிடவும், ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்பவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிக்கவும் அவர் என்னை அனுப்பியுள்ளார். பின்னர் அந்த ஏட்டை சுருட்டி ஏவலரிடம் கொடுத்துவிட்டு அமர்ந்தார். தொழுகை கூடத்தில் இருந்தவரின் கண்கள் அனைத்தும் அவரையே உற்று நோக்கியிருந்தன. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்ட இந்த மறைநூல் வாக்கு இன்று நிறைவேறிற்று என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. முதலாவதாக நோயில் பூசுதல் எண்ணெய் பவனியாக எடுத்து வரப்படுகின்றது. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திரு அவையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள். அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி
இறைவனிடம் வேண்டுவார்கள். நோயுற்றவர் குணமாவார். ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார் என்று நோயாளிகளுக்கான எண்ணெய் பற்றி புனித யாக்கோப்பு சான்று பகர்கிறார். அதனால் நோயாளிகள் உள்ளத்திற்கும் உடலுக்கும் நலம் தரும் மருந்தை பெறுகிறார். இவ்வாறு அவர்கள் வேதனைகளை தாங்கிக் கொள்ளவும் தீமையை எதிர்க்கவும் பாவ பொறுத்தல் பெறவும் திறன் தரும் நோயில் பூசுதல் எண்ணெய் இப்பொழுது ஆயரவர்களால் புனிதம் செய்யப்படுகிறது. இப்பொழுது ஆயத்தற்கார எண்ணெய் பவனியாக எடுத்து வரப்படுகின்றது. ஆயத்தக்கார எண்ணெய் இப்பொழுது கிறிஸ்மா எண்ணெய் பவனியாக எடுத்து வரப்படுகின்றது. கிறிஸ்மா எண்ணெய் இப்பொழுது நோயில் பூசுதல் எண்ணெய் ஆயரவர்களால் அதற்குரிய மந்திரிப்பு ஜெபம் சொல்லி புனிதம் செய்யப்படும். அனைவருக்கும் ஆறுதலளிக்கும் இறைவா, நோயுற்றோருக்கும் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நலமளிக்க திருவுளமான அன்பு தந்தையே, நாங்கள் விசுவாசத்தோடு செய்யும் செயல்களுக்கு தயவாய் செவிசாய்த்தருளும். மாந்தரின் நலனுக்காக செழுமையான இந்த எண்ணெயை பசுமையான மரத்திலிருந்து உருவாக்கியுள்ளீர். இதன் மீது எங்கள் துணையாளரும் நண்பருமான தூய ஆவியை வானினின்று அனுப்பியருளும். இந்த எண்ணெய் பூசப்பெறும் அனைவருக்கும் நோய்கள் வலுக்குறைவுகள் அனைத்தும் அகன்றிடவும் அது உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் நலமளிக்கும் பாதுகாப்பாயிருக்கவும் இதனை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இறைவா, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தேவரீர் எங்களுக்கு ஆசிரித்த இந்த எண்ணெய் புனிதமுடையதாக இருக்க வேண்டுமென்று உம்மோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆயத்தக்கார எண்ணெய் மந்திரிக்கப்படுகின்றது. ஆயத்தக்காரரின் எண்ணெய் திருமுழுக்கு சடங்கில் நிகழும் பேயொட்டுதல் நடைபெறுகிறது. மறுபிறப்படைய உயிரின் ஊற்றை அணுகும் முன் அவர்கள் பசாசையும் பாவத்தையும் விட்டுவிட எண்ணல்களை தாங்கிக் கொள்ளும் சக்தியை பெற திருமுழுக்கு பெற ஆயத்தமாகும் மக்களுக்காக இந்த எண்ணெயை இப்பொழுது ஆயரவர்கள் புனிதம் செய்கிறார். விசுவாசம் உள்ளவருக்கு ஆற்றலும் ஆதரவுமான இறைவா, வலிமைக்கு அடையாளமான எண்ணெயை அமைத்த ஆண்டவரே, இந்த எண்ணெயை ஆசீர்வதித்தருளும். திருமுழுக்கு பெற ஆயத்தமாகும் மக்கள் மீது இந்த எண்ணெயை பூசுவதால் அவர்கள் மனத்திடன் பெறவும் செய்தருளும். அவர்கள் தெய்வீக ஞானமும் ஆன்ம ஆற்றலும் பெற்று கிறிஸ்துவின் நற்செய்தியை மென்மேலும் ஆழமாய் அறிந்து கொள்வார்களாக. கிறிஸ்துவ வாழ்வில் எழும் இன்னல்களை தாராள மனதுடன் ஏற்று தாங்கிக் கொள்வார்களாக. திருச்சபை குடும்பத்தில் புதிதாக பிறப்பதில் மகிழ்ந்து உம்முடைய சுவிகார மக்களாக வாழ தகுதி பெறுவார்களாக. இவற்றையெல்லாம் தயவுடன் அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கிறிஸ்மா தைலம் புனிதம் செய்யப்படுகிறது. மரியா லாமிச்சை என்னும் களப்பற்ற விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதன் நறுமணம் வீடெங்கும் பரவச் செய்தாள். அன்பின் உச்சக்கட்ட வெளிப்பாடே அவளின் பண்பு. அந்த வீடெங்கும் பரவி இருக்கிறது என்கின்றனர் விவிலிய ஆய்வாளர்கள். இறைவனால் அருள்பொழிவு செய்யப்பட்டவர்கள் அனைவரும் தம் பணியாலும் பண்புகளாலும் நறுமணம் தைலம் போன்று மனம் வீசி கொண்டிருப்பார்கள் என்பது இயேசுவுக்கு பூசப்பட்ட நறுமண தைலம் கூறும் பொருளாகும். திருமுழுக்கு, உறுதி பூசுதல், குருத்துவம் ஆகிய அருளடையாளங்களுக்கு பயன்படுத்தப்படும் கிறிஸ்மா தைலம் புனித செய்யப்படும் இவ்வேளையிலே அத்தைலத்தோடு இப்போது நறுமண பொருள் கலக்கப்படுகின்றது. நறுமண தைலம் கலந்த பின் கிறிஸ்துவின் பெயரால் இது கிறிஸ்மா என்று அழைக்கப்படுகிறது.
குருக்கள், அரசர்கள், நீதித் தலைவர்கள், இறைவாக்கினர்கள் அனைவரும் இத்தைலத்தால் தான் அருள்பொழிவு செய்யப்பட்டார்கள். திருமுழுக்கால் புதிர் பிறப்படைவோருக்கு இந்த எண்ணெய் மீட்பும் உயிரும் அளிக்கின்றது. இத்தைலம் பூசப்பெறுவதால் மக்கள் மகத்துவம் மிகுந்த இறைவனின் ஆலயமாகி தூய வாழ்க்கை வாழ கிறிஸ்துவின் அரச குருத்துவ பணியை தொடர்ந்து ஆற்ற அழைக்கப்படுகிறார்கள். அதற்கான ஜெபத்தை ஆயிரவர்கள் இப்பொழுது கூறி வேண்டுகிறார்கள். அன்பு சகோதரர்களே, எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை இந்த தைலத்தை ஆசிரித்து அர்ச்சிக்க வேண்டும் என்று எவரவர் மீது இது பூசப்பெறுமோ அவர்கள் ஆன்ம நலன்களையும் நித்திய மீட்பையும் அடைய வேண்டுமென்று ஜெபிப்போமாக. அனைத்தையும் படைத்தாளும் இறைவா, எவ்வகை முன்னேற்றமும் சிறப்பாக ஆன்ம வளர்ச்சியும் உமது அருளால்தான் உருவாகின்றன. எங்கள் வழியாக திருச்சபை மகிழ்ச்சியுடன் அளிக்கும் புகழ்ச்சி பலியையும் வணக்கத்தையும் தயவாய் ஏற்றருளும். தேவரீர்தாமி ஆதிகாலத்தில் கனிதரும் மரங்களை தரையினின்று தோன்றச் செய்தீர். அவ்வாறு முளைத்த ஒலிவு மரத்திலிருந்து கிறிஸ்மா தைலத்திற்கேற்ற செழுமையான எண்ணெய் உருவாகிறது. வருங்கால காட்சி கண்ட தாவீது அரசர் எண்ணெயினால் உம்முடைய திரு அருட்சாதனங்கள் அளிக்கும் இறை வாழ்வையும் முகமலர்ச்சியையும் கண்டறிந்து உம்மை புகழ்ந்து பாடினார். முற்காலத்தில் வெள்ளப்பெருக்கினால் பாவ அக்கிரமங்கள் அழிந்தபின் அமைதிக்கு அடையாளமாக புறா கொணர்ந்த ஒலிவ மரக்கிளை இந்த எண்ணெயின் பிற்கால பணியை முன்னுணர்த்தும் அடையாளமாக அமைந்தது. இன்னும் மேலான அருட்கொடைகளை இவ்விருதி நாட்களில் தேவரீர் தருவீர் என்பதும் இதனால் தெளிவாக விளங்கிற்று. எவ்வாறெனில் திருமுழுக்கு தண்ணீர் பாவங்களை கழுவி போக்கியபின் இந்த எண்ணெய் பூசுவதால் எங்களுக்கு முகக்களையும் பொலிவும் தந்து நாங்கள் உம்மில் மகிழச் செய்கின்றீர். எனவேதான் ஆரோனை தண்ணீரில் கழுவிடவும் இத்தைலத்தை அவர் மேல் வார்த்து அவரை குருவாக ஏற்படுத்தவும் தேவரீர் ஊழியனாகிய மோயிசனுக்கு பணித்தீர். இதைவிட மாண்பு மிகுந்தவை வரவிருக்கின்றன என்பதற்கு இதுவும் ஒரு முன் அடையாளமே. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து யோர்தான் நதியில் தமக்கு திருமுழுக்கு அளிக்குமாறு அருளப்பரிடம் கேட்டபின் தேவரீர் தூய ஆவியை புறா வடிவில் அவர் மேல் அனுப்பி அவரே உம்முடைய ஒரே பேரான அன்பு மகன் என்று உமது குரலால் சான்று பகர்ந்தீர். இவ்வாறு கடவுள் தோழர்களை விட மேலாக உம்மை மகிழ்ச்சி தைலத்தால் அபிஷேகம் செய்தார் என்று தாவீது அரசர் முன்னுணர்ந்து பாடி இறைவாக்கு முற்றிலும் நிறைவேறச் செய்தருளினீர். இப்பொழுது குருக்கள் அனைவரும் தங்களுடைய கைகளை என்னை நோக்கி நீட்டுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் தாழ்பணிந்து உம்மை வேண்டுகிறோம். திருமகன் கிறிஸ்து வழியாக தேவரீர் செழுமையான இந்த தைலத்தை ஆசிர்வதித்து அர்ச்சித்து தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் இதனுள் பொழிந்தருளும். கிறிஸ்துவின் பெயரால் தான் இது கிறிஸ்மா என அழைக்கப்படுகிறது. உடைய குருக்களையும் அரசர்களையும் இறைவாக்கினர்களையும் மறை சாட்சிகளையும் இத்தைலத்தில் தான் தேவரீர் அபிஷேகம் செய்து வந்துள்ளீர். இறைவா, திருமுழுக்கில் புதுப்பிறப்பு அடைவோருக்கு இக்கிறிஸ்மா தைலம் மீட்பும் உயிரும் அளிக்கின்ற அருட்குறியாய் அமைவதாக. இவ்வாறு ஆதாம் வழிவந்த முதல் பிறப்பின் சீரழிவெல்லாம் கழுவப்பெற்று மாய்ந்தொழிவதாக. புனிதமிக்க இத்தைலம் பூசப்பெறுவதால் மக்கள் மகத்துவம் மிகுந்த தேவரீருக்கு ஆலயமாகி உமக்கு உகந்த தூய வாழ்க்கையினால் உலகத்தார் முன் சிறந்து விளங்குவார்களாக. மேலும் கிறிஸ்மா என்னும் இந்த அருட்குறியினால் அழிவில்லா ஆடையை அணிந்து கொள்வார்களாக.
நீரினாலும் தூயாவியாலும் புதுப்பிறப்படைந்த மக்களுக்கு இக்கிறிஸ்மா மீட்பளிக்கும் தைலமாகி அவர்கள் வானக மகிமையில் முடிவில்லா வாழ்வு பெறுவார்களாக. இவற்றையெல்லாம் தயவா எங்களுக்கு அருளுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, ஆபிரகாம், மோய்சன் அரசர்கள், இறைவாக்கினர்கள் என அழைத்து இவ்வுலகிற்கு தம் பணியை ஆற்ற அனுப்பிய கடவுள் இறுதியில் தம் மகனையே நமக்காக அனுப்பினார். நம் ஆண்டவராகிய கிறிஸ்து தம் பணி குருத்துவத்தை திருத்துதர்களுக்கும் திருத்துதர்களின் பிரதிநிதிகளாகிய ஆயருக்கும் ஆயர் வழியாக குருக்களுக்கும் அளித்து தமது பணியை தொடர்ந்து நிறைவேற்ற பணித்திருக்கிறார். ஆகவே ஆயர் தமது மந்தையின் உயர் குருவாக கருதப்படுகிறார். குருக்கள் கிறிஸ்துவால் பெற்றிருக்கும் குருத்துவ வாழ்வை ஆயரிடமிருந்தே பெறுகிறார்கள். ஆகவே குருக்கள் ஆயரோடு நெருங்கிய உறவின் வழியாகவும் ஒன்றிப்பின் வழியாகவும் தங்கள் குருத்துவ வாழ்வை புதுப்பித்து என்றும் பிரமாணிக்கமாக வாழ்வோம் என்று வாக்குறுதி கொடுக்கிறார்கள். ஆயர் கேட்கின்ற கேள்விகளுக்கு குருக்கள் விரும்புகின்றேன் என்று பதில் மொழி கூறுவார்கள். பின்னர் ஆயர் மக்களை தங்கள் குருக்களுக்காக ஜெபிக்க அழைக்கும்போது, கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும், கிறிஸ்துவே தயவாய் செவிசாய்த்தருளும் என்று மக்கள் பதில் சொல்வார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆண்டவராகிய கிறிஸ்து திருத்தூதர்களுக்கும் நமக்கும் தமது பணிக்குருத்துவத்தை அளித்த நாளின் ஆண்டு நினைவை கொண்டாடும் இவ்வேளையில் நீங்கள் முன்னொரு நாள் கொடுத்த வாக்குறுதிகளை உங்கள் ஆயர் முன்பாகவும் புனித இறைமக்கள் முன்னிலையிலும் புதுப்பிக்க விரும்புகின்றீர்களா? நீங்கள் அருள் பணியாளராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளன்று கிறிஸ்துவின் அன்பினால் தூண்டப்பெற்று உங்களையே துறப்பதிலும் அவருடைய திரு அவைக்காக நீங்கள் மகிழ்வுடன் ஏற்றுக்கொண்ட புனித கடமைகளின் வாக்குறுதிகளை இன்று உறுதிப்படுத்துவதாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இன்னும் அதிகமாக ஒன்றித்து இருக்கவும் அவரை போன்று வாழவும் விரும்புகின்றீர்களா? நீங்கள் செல்வத்தை நாடாமல் நம்பிக்கையாளருடைய மீட்பின் மேல் கொண்டுள்ள தாகத்தால் மட்டும் தூண்டப்பெற்று புனித திருப்பலி மற்றும் திருவழிபாட்டு செயல்களின் வழியாக கடவுளுடைய மறை நிகழ்வுகளின் நம்பிக்கையுள்ள கண்காணிப்பாளராக இருக்கவும் தலைவரும் ஆயிரமான கிறிஸ்துவை பின்பற்றி பயிற்றுவிக்கும் திருப்பணியை பற்றுறுதியுடன் நிறைவேற்றவும் விரும்புகின்றீர்களா? அன்புமிக்க மக்களே, உங்கள் அருள் பணியாளர்கள் மீது கடவுள் தம் நலன்களை நிறைவாக பொழியவும் அதலால் தலைமை குருவாகிய கிறிஸ்துவின் நம்பிக்கையுள்ள பணியாளராக திகழ்ந்து மீட்பின் ஊற்றாகிய ஆண்டவரிடம் உங்களை வழிநடத்தி சேர்க்கவும் இவர்களுக்காக மன்றாடுங்கள். இறை மக்கள் அனைவரும் கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும், கிறிஸ்துவே தயவாய் செவிசாய்த்தருளும் என்று பதில் மொழி தரவும். அனைவரும் கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும், கிறிஸ்துவே தயவாய் செவிசாய்த்தருளும். எளியவனாகி என்னிடம் ஒப்படைக்கப்பெற்ற திருத்தூது பணிக்கு நான் உண்மை உள்ளவனாயிருக்கவும் குருவும் நல்லாயனும் போதகரும் அனைவரின் ஊழியருமான கிறிஸ்துவின் உயிருள்ள மிக நிறைவுள்ள சாயலாக நான் நாளுக்கு நாள் உங்கள் நடுவில் திகழவும் எனக்காகவும் மன்றாடுங்கள். அனைவரும் கிறிஸ்துவே எங்களுக்கு செவிசாய்த்தருளும், கிறிஸ்துவே தயவாய் செவிசாய்த்தருளும். ஆண்டவர் நம் அனைவரையும் தமது அன்பினால் காப்பாராக. ஆயர்களும் மந்தையுமான நம் எல்லோரையும் அவரே நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
புகழோடு நான் வாழவில்லை, உன் புகழொன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடும் வாழும் போதும் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடு வாழும் போதும் உம் கரமொன்று எனக்கு ஏற்றிடும். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. அயலாரிலே உம்மை காண என்னை நான் பலியாகினேன். ஆண்டவரே உம்மை அடைய என்னை நான் தாகம் செய்தேன். உம் சித்தம் நாளும் நிறைவேற்றிட என்னை நான் அர்ப்பணித்தேன். நற்செய்தி பணியை நாளும் செய்ய நாதனே என்னை தந்தேன். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. புகழோடு நான் வாழவில்லை, உம் புகழொன்று எனக்கு போதும். அருள் வாழ்வினில் நான் வளர உன் அன்பொன்று எனக்கு போதும். உயர்வோடும் தாழ்வோடு வாழும் போதும் உம் உறவொன்று எனக்கு போதும். மகிழ்வோடும் துயரோடு வாழும் போதும் உம் கரமொன்று என்னை ஏற்றிடும். என்னை தந்தேன், எல்லாம் தந்தேன், என் வாழ்வை பலியாகவே. உள்ளம் தந்தேன், உமக்கே தந்தேன், பிறரன்பு பணி செய்யவே. சகோதரரே சகோதரிகளே, நாம் என்னுடைய உங்களுடையமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தை அறிவுனைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் ஆற்றல் எங்கள் பழைய பாவ நிலையை கனிவுடன் போக்கிட உம்மை வேண்டுகிறோம். அது எங்களில் புத்துணர்வையும் மீட்பையும் வளர்ப்பதாகி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாய் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் ஒரே திருமகனை தூய் ஆவியாரின் அருள் பொழிவால் புதிய நிலையான உடன்படிக்கையின் தலைமை குருவாக நியமித்தீர். திரு அவையில் அவருடைய ஒரே குருத்துவம் தொடர சொல்லற்கரிய முறையில் நீர் ஏற்பாடு செய்ய திருவுளம் கொண்டீர். ஏனெனில் அவர் தமக்கு உரிமையாக்கிக் கொண்ட மக்களை அரச குருத்துவத்தால் அணி செய்தார். அது மட்டுமன்றி அவர்கள் மீது தம் கைகளை வைத்து தமது புனித பணியின் பங்கேற்பாளர்கள் ஆவதற்காக அவர்களை தம் சகோதர அன்பினால் தேர்ந்து கொண்டார். அவர்கள் அவர் பெயரால் மனித மீட்பின் பதியை புதுப்பிக்கின்றார்கள். உம்முடைய பிள்ளைகளுக்கு பாஸ்கா விருந்தை தயாரிக்கின்றார்கள். உம்முடைய புனித மக்களை அன்பினால் வழிநடத்துகின்றார்கள். வார்த்தையால் ஊட்டமளித்து அருள் அடையாளங்களால் அவர்களுக்கு புத்துயிரளிக்கின்றார்கள். அவர்கள் உமக்காகவும் தங்கள் சகோதர சகோதரன் மீட்புக்காகவும் தங்கள் உயிரை கையளித்து அதே கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருக்க முயலுகின்றார்கள். இடைவிடாமல் தங்கள் நம்பிக்கைக்கும் அன்புக்கும் உமக்கு சான்று பகர்கின்றார்கள். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனித அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழுரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆகவே கனியுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் இக்காணிக்கைகளையும் புனித மாசற்ற பரிபொருள்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். முது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியருளும். உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்காகவும் தகுதியற்ற அடியானாகிய எனக்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, அடியார்களாகிய எங்களை நினைவு கூர்ந்தருளும். இங்கே கூடியுள்ள அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறைப்பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நல வாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள்.
உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிக்கு உரிய மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பு திருத்தூதர்களும் மறை சாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா ஆகியோரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேரு பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆகவே ஆண்டவரே, ஊழியர்களாகிய நாங்களும் முது குடும்பம் முழுவதும் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இப்பலியை உளம் கனிந்து ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாள்களில் முது அமைதியை தந்தருளும். மேலும் நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களின் திருக்கூட்டத்தில் நாங்களும் சேர்க்கப்பட கட்டளையிட்டருளும். இறைவா, இக்காணிக்கை புனிதப்படுத்தி உமக்கு உரிமையுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்தருளும். இவ்வாறும் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டோருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வான் நோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகி உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்தியபின் எழில்மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய உம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு அன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் இவரது மாட்சிக்கு உரிய விண்ணேற்றத்தையும் ஊழியர்களும் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பரிபொருளாகி மாண்புக்கு உரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம்.
இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கியருளும். நீதிமானாகிய ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை அபிரகாமின் பலியையும் உடைய தலைமைக்குரு மெல்கிசதேக் உமக்கு அளித்த காணிக்கைகளையும் நீர் உளங்கணிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிபொருளாகவும் ஏற்றருளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதூதர் தம் திரு கைகளால் இப்பலிபொருள்களை மாண்புக்கு உரிய உமது விண்ணக பீடத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ள செய்தருளும். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் எங்கள் மறை மாவட்டத்தில் பணியாற்றிய ஆயர்கள், குருக்கள் ஆகியவும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாரும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டுமென இறைஞ்சி மன்றாடுகின்றோ. பாவிகளாகிய உம் அடியார்கள் நாங்களும் உம்முடைய பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோ. உம்முடைய திருத்துதர்களும் மறை சாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா ஆகியோருடனும் உம் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கு பங்களித்தருளும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமதிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் இன்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் ஒருவர் மற்றவரிடம் ஆண்டவர் இயேசு தரும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறி விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்றோர் பேறு பெற்றோர். இயேசுவின் உடலை உண்போர் யாவரும் பேறு பெற்றோர். இயேசுவின் இரத்தத்தை பருகும் யாவரும் பேறு பெற்றோர். பேறு பெற்றோர். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். கோதுமை மணியாம் இயேசுவை உண்போர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர். திராட்சை கிளைகளால் இயேசுவில் இணைவோர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர். உலகின் ஒளியாம் இயேசுவை உண்போர் பேறு பெற்றோர் பேறு பெற்றோர். வாழ்வுக்கு வழியாம்
நாம் பேறு பெற்றோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். வானக உணவாம் இயேசுவை உண்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். வாழ்வினை வழங்கும் இயேசுவின் இறைவோர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். அழியா உணவாம் இயேசுவை உண்போர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். ஆன்மீக உணவாம் இயேசுவில் இணைவோர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். உயிராய் எழுந்திடும் இயேசுவை உண்போர் உறவாய் வாழ்ந்திடும் இயேசுவில் இணைவோர் பேறு பெற்றோர், பேறு பெற்றோர். இறை குலமே நாம் பேறு பெற்றோர், இறை மக்களே நாம் பேறு பெற்றோர். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே, வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே. வளர்ந்திட நாளும் வர வேண்டுமே. என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். எழில் வாழும் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே, அறிவேனே இறைவா. உன்னைப் போல நானும் பிறர் அன்பில் வளர அருள்வாயே, அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, பொழிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, பொழிந்திட நாளும் துணை வேண்டுமே. வருவாய், விரைவாய், வாழ்வினில் வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா நீ உன்னை தருவாய். என் சொந்தம் யாவும், என் தேவையாவும் நீதானே, நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம், ஆராதனை
நாளும் வரம் வேண்டுமே. என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா என் உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். எழில் வானம் போல நிலைக்கும் உன் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உனை போல நானும் பிறரன்பில் வளர அருள்வாயே அருள்வாயே தலைவா. மகிழ்ந்திட நாளும் அருவேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே, ஒளிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நிறைவாய் வாழ்வினில் வருவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவா என் உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாச காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவா என் உள்ளம் வருவாய். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் வீழா தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாய். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். என்னை அழைத்தருளும். கட்டளையிட்டருளும். உம்மை புகழச் செய்யும். ஆமென்.
கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய திரு நிகழ்வுகளுக்கு துணை நின்றவர்களுக்கு நன்றி செலுத்த நான் வந்திருக்கின்றேன். இந்த நாளின் துவக்கமாக குருக்களாகிய எங்களுக்கு எங்களுடைய புனிதத்தை நாங்கள் நினைவு கூறவும் அதை புதுப்பித்து கொள்ளவும் காலை 10 மணி அளவில் எங்களுக்கு ஆன்மீக மறையுரை ஆற்றப்பட்டது. தந்தை மேத்யூ கப்புச்சின் திருச்சி மாநிலத்தினுடைய தலைவர் இந்த ஆன்மீக சிந்தனை எங்களுக்கு வழங்கினார். தூய பிரான்சிஸ் அசிசியாருடைய அனுபவத்திலிருந்து குருத்துவத்தின் சிறப்பியல்புகளை எடுத்து எம்பி அதன்படி வாழ எங்களுக்கு அழைப்பு விடுத்தார். அது மட்டுமல்ல, இன்றைய திருப்பலியிலும் மறையுரையாற்றி நமக்கு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். தந்தை அவர்களுடைய இந்த திருப்பணியை நன்றியோடு நினைவு கூர்ந்து வாழ்த்தி பாராட்டி நம் ஆயர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறு காணிக்கையையும் அவருடைய திருப்பணிக்காக வழங்குவார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த நாளில் பேராலயத்தில் அனைத்து உதவிகளையும் சிறப்பாக செய்து உதவிய பேராலயத்தினுடைய பங்கு தந்தை சகாயராஜ் அவர்களுக்கும், துணை பங்கு தந்தை சகாயராஜ் ஜூனியர் அவர்களுக்கும், ஆன்மீக குரு தந்தை மரிய லூயிஸ் அவர்களுக்கும், அவரோடு இணைந்து பணி செய்த நண்பர்களுக்கும், பாடகர் குழுவினருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் நன்றியையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். இன்றைய திருவழிபாட்டு நிகழ்வுகள் அனைத்தையும் ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்திட்ட தந்தை டேவிட், அவரோடு இணைந்து உதவிய அருட்தந்தையர்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய வாழ்த்தும் பாராட்டும் ஜெபங்களும் நன்றியும். உணவு மற்றும் இதர தேவைகள் அனைத்தையும் சிறப்புற கவனித்த தந்தை இன்னாசிமுத்து மறைமாவட்ட பொருளாளர், தந்தை ஜெரோம் ஞானபிரபு ஆயர் இல்ல பொறுப்பாளர், அவரோடு இணைந்து பணி செய்த பணியாளர் நண்பர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். இந்த நாளில் சிறப்பாக குருக்களுக்காக ஜெபித்திருக்கிற இறைமக்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். தொடர்ந்து எங்களுடைய இந்த அர்ப்பண வாழ்வில் இயேசுவோடு இணைந்து நாங்கள் கனி தரவும், மிகுந்த கனி தரவும், அவரின்றி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்கிற உணர்வோடு நாங்கள் வாழ்ந்திடவும் எங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் உங்களை தொடர்ந்து அழைக்கின்றோம். நன்றி. மன்றாடுவோமாகி. எல்லாம் வல்ல இறைவாம், உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அதனால் உம்முடைய அருளடையாளங்களால் நீர் புத்துயிர் ஊட்டும் இவர்கள் கிறிஸ்துவின் நறுமணமாய் செயல்பட தகுதி பெறுவார்களாக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது ஆயர் அவர்கள் புதிதாக புனிதம் செய்யப்பட்ட திரு எண்ணெய்களுக்கு தூவமிடுகிறார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய பெயர் போற்றப்படுவதாக. இன்றும் என்றும் போற்றப்படுவதாக. ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணகத்தையும் படைத்தவர். எல்லாம்
தந்தை மகன் தூயாவியார் உங்கள் மீது தங்கி உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பில் இணைந்தவர்களாக சென்று வாருங்கள், வாழ்வின் வழி தொடர்கின்றது. இறைவனுக்கு